शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஒரே இடத்துல இருக்கிற குணம் இன்னொரு இடத்துல தெரியணும். அபிப்பிராயத்துல நம்ம பேர் வரும்போது கௌரி சிம்மமானவர் சிம்மம் எப்படி இருக்கு அது மாதிரி மாணவர்கள் இருக்கு. சிம்மத்தில் இருக்கிற கௌரியாதிகள் மாணவர்கள் இருக்கு என்ற அபிப்பிராயத்தை புரியவர்களுக்கு கௌரி சொல்றது. இங்க எப்படின்னா சத்தியத்துவாதி குணான்மையினா இப்போ சொற்பதாரணத்துல பிரத்யத்துவம் இருக்கு. பிரத்யத்துவம் உள்ளுக்குள்ள இருக்குதான் தெரியணும். நான் என்ற தெரியற பொருள் உள்ளுக்குள்ள இருக்கிறது. பிரத்யத்துவம் என்ற குணம் சொற்பதாரணத்தில் இருக்கு. அபிரியத்துவம் என்ற குணம் அப்பதாரத்தில் இருக்கு. இது ரெண்டும் ஒரே இருக்கிற மாதிரி வந்து இது அங்கே இங்கே அங்கே போகலாம். இது அந்திய தைரியம் பிரத்யேக தைரியமா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சொற்பதாரணத்தில் இருக்கிற பிரத்யத்துவம் என்ற குணம் உணவும் தற்பதாரணத்தில் இருக்கிற அபிரியத்துவம் என்ற குணம் சேர்ந்த அந்திய பிரத்யேக தைரியம் எல்லாம் வரும். அப்போ குணங்கள் பரஸ்பரம் ஜோடிகள் அப்படின்னு கூட இருக்கலாம். சத்தியத்வாதி குணான்மையேன எதிவா கௌண்யஸ்து வர்த்தித்தயோ பாஷ்யா பிரம்மாபதயோ பரேதரஷோ முக்கியோ விரோதோ யதா. முக்கியாத்வம் பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால யதா முக்கிய விரோத अतः ब्रह्मापदयोः परेतरदशोः ब्रह्मापदयोः वृत्तिः ध्वनि अस्ति. परेतरदशो नाम ब्रह्मशब्दस्य तत्त्वं அது பழமா தெரியுது, வேறொன்னா தெரியுது. சொற்பதார்த்தம் பழம் இல்லை, நான் தான் சொற்பதார்த்தம் அகமேவா மகாம் தெரியுது. அதனால ரெண்டு பரஸ்பர விருத்தமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முக்கியார்த்தாத்மகத்தி ஹேதுகதையா ஜோதி அஸ்திவர்த்திஸ்தயோ லோகே மாணவனோ விபாவசரதோ சிம்ம குமாரி அசோ மாணவகா விபாவசு விபாவசுனா அசோ குமார் சிம்ஹா என்னது மாணவன் அக்னியா தெரியுது. அக்னினா அக்னியில் இருக்கிற பிரகாசமானத்துவம் குணம் மாணவன் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக அக்னி மாணவனாக சொல்றது. அக்னிய மாதிரி பிரகாசம் இருக்கா. சிம்மகுமார் சொல்லும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய கௌரியாதிகள் அந்த புருஷன் இருக்கு. இப்ப தேஜஸ்வி மாணவனாக அர்த்தபோதம் சொல்லுது. அக்னி மாணவனாக சொல்லும்பொழுது இந்த குழந்தை வந்து அக்னியை சொல்லும்போது தேஜஸ்வி அர்த்தம். தேஜஸ்வி என்ற அர்த்தம் கிடைக்கிறதுக்கு அக்னியின் பதப்பிரயோகம் பண்ணுறது. இங்கே அக்னி பதத்துக்கு முக்கியார்த்தம் இல்லை, லோகார்த்தம். அந்த மாதிரி இங்கே சொல்லலாம். அது சொற்பதார்த்தத்தில் இருக்கிற சத்தியத்துவம் தத்துவதார்த்தம் செய்யும். எந்த மாதிரி அக்னியில் இருக்கிற தேஜஸ்வித்துவம் தேஜத்தோட கூட இருக்கிறது என்ற தன்மை, அந்த தேஜஸ்வித்துவம் மாணவர்கள் தெரியும். அடுத்த அக்னி மாணவர்களாக சொல்ற மாதிரி இங்க சதேவா அகம் பிரம்மா சொல்லும்போது எது சொல்றதுன்னா அகம் பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகம் பிரம்மத்தை தெரியும். அப்படி பிரத்யேகம் என்றது அகம் பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய குணம் வச்சுட்டு பார்த்தால் அந்த குணம் பிரம்மத்தில் தெரியுது. அது ஜோதி விருத்தி என்று சொல்லலாம். அபராத சொல்லம் 121
அழகந்தவர்த்தி நமனந்திரபவேதி யஜ்ஜபேதம் அயோர் சதுஷம் அலையோர் பிரதாவிதோ பாதகணம் குணமஸ்தி லட்சணம் அவாந்தரகம். அடுத்த ஸ்லோகம். குணதோ குணவர்த்திஷ்யதே யவரா லாட்சணிகீ மந்ததே இது தேதகவர்த்தி லட்சணா குணவர்த்தியோ இது தேதவாதினா. இந்த ரெண்டு ஸ்லோகத்தால லட்சணாவர்த்திக்கும் கௌரிவர்த்திக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவோம். இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன். லட்சணை கௌரி இதெல்லாம் இருக்கு. சப்தத்துக்கு வர்த்தி வர்த்தி எடுத்துக்கொண்டு சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் கரெக்டாக இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் வர்த்தி. சப்த வியாபாரம் சப்தத்தினாலே எப்படி அர்த்தம் புரிஞ்சிடும், எந்த அர்த்தமே வாங்கிக்கணும் என்றது சொல்லுவதுதான். இந்த அந்த அர்த்தமா இந்த அர்த்தமா இப்படி அர்த்தமா ஒரு பதத்துக்கு பல அர்த்தங்கள் வரலாம். அது பிரைமரி மீனிங் முதல் மனதில் அந்த அர்த்தம் எங்க அன்றைக்காதோ அந்த அர்த்தம் வாங்கிய முடியலையோ அப்பதான் லட்சணம் யோகியும் அப்பதான். அதனால என்ன தெரியுது, முக்கியார்த்தம் சரியா வராது. முக்கியார்த்தத்தை எடுத்து ஒரு சொல்ல முடியாது. அர்த்தம் பதத்துக்கு நிலத்தை பதத்துக்கு என்ன அர்த்தம் விசாரம் பண்ணும் பொழுது முக்கியார்த்தத்தை எடுக்கல அந்த வாக்கியார்த்தத்தை சரிப்படுத்த முடியாததான் லட்சணம் கௌரி. அதுதான். அதனால என்ன தெரியுது, இந்த கௌரார்த்தமா இருந்தாலும் லட்சியார்த்தமா இருந்தாலும் அது முக்கியார்த்தம் இல்லை, பிரைமரி மீனிங் இல்லை. இன்னொரு விஷயத்தை சொல்லக்கூடிய பதம் இன்னொரு அர்த்தத்தில் கொண்டு வரும்பொழுதுதான் அது லட்சணா அப்படின்னு சொல்றது கௌரி வர்த்தி ரெண்டும் அப்பதான். அதனால முக்கியார்த்தம் விட்ட எந்த ஒரு சப்தமாகட்டும் இந்த சப்தம் தன்னுடைய முக்கியார்த்தத்தை இன்னொரு அர்த்தத்தை ஓடிக்க வைக்கிறது, அந்த சப்தத்தை இருக்கிறது. அப்பதான் கௌரி வர்த்தியும் லட்சணா வர்த்தி அப்பதான் அதே இல்லை. அந்த ஒரு அம்சம் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. இந்த லட்சணைக்கு கௌரி வர்த்திக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. லட்சணம் லட்சணாவர்த்தியினால அர்த்தம் தெரியும் பொழுது முக்கியார்த்தம் சம்பந்தம் தெரியல. கௌரி வர்த்தியினால தெரியும் பொழுது முக்கியார்த்தத்தோட சம்பந்தம் மட்டுமல்ல, முக்கியார்த்தத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா லட்சணைக்கு கௌரிக்கு என்ன இருக்கிறது, ரெண்டும் வந்து பிரைமரி மீனிங் இல்லை, செகண்டரி மீனிங் தான். பாஷைக்காரர் பல இடத்துல பக்தின்னு சொல்லுவோம். பக்தி முக்கியார்த்தம் இல்லைன்னா பக்தி இல்லை. பக்தியா பக்தியில அர்த்தம் பக்தி இல்லை. அதே உலகம் தேவை. இந்த எந்த அஞ்சலம் அஞ்சயதி அஞ்சயதினா நாசம் பண்றவர் அஞ்சயதி. அது இந்த மனிதாது தான். மனிதாது வழி உபதேசம் பண்றது. அதுக்கு இன்னும் நடுவில் ஆதேசம் வருது தீரம். அதனால உதாரணம் வந்து வரிசை. இது வந்து நம்ம பிரார்த்தனை பண்றது, கடவுள் பிரார்த்தனை பண்றது அந்த இடத்துல அஜதி அஜ தேவாயம். இது வந்து உபவர்த்தே உபவர்த்தம் முக்கியத்தை மகரம் பண்ணிட்ட விட்ட செகண்டரி மீனிங். அதனால பக்தியும் கூட பேர் லட்சணைக்கும் கௌரிக்கு ரெண்டும் பக்தியும் பேரு. பக்தம் கேள்விங்களா? பக்தம் இல்ல பக்தம்னா அன்னங்கள் அன்னம் உதனா சாதம் அது பக்தம். என்ன காரணம்னா அந்த அது இல்ல செய்கிறதா
ஆனா ரெண்டாவது வரல. அந்த அரிசி வந்து அதனுடைய கொஞ்சம் இல்லையா, அதனுடைய அவயவங்கள் கொஞ்சம் உடையது வேக வைக்கும் பொழுது. ஆமா, அது இப்போ நிலமா இல்லை, முன்னாடி நெருக்கமா இருக்கக்கூடிய அவயவங்கள் சோஃப்டா இல்லையா? ஏன் சோஃப்டா இருக்குன்னா அது அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சிதிலமாகும். ஆமா, அதனால ஒரு மத்தம் நடந்திருக்குல்ல இந்த கட்டளத்துல அரிசியில அக்னி சம்பந்தத்தினால ஒரு மத்தம் நடந்திருக்கு. மத்தம் வந்து கொஞ்சம் இருக்காது. அதனால அர்த்தம் அப்ப அதுதான் வித்தியாசம். லட்சணைக்கு ஜோடிக்கு என்ன வித்தியாசம்னா சத்திய சம்பந்தோ லட்சணம். இப்ப வெங்காய தோஷம் என்ற இடத்துல லட்சணாவத்தியினால வெங்காயத்துக்கு தீரம் அர்த்தம் இருக்கும் பொழுது கங்கா சம்பந்தி தீரே கோஷம். அவ்வளவுதான். அந்த தீரம் கங்கா சம்பந்தி தெரியதான். கங்கையோட கங்கா நதியோட சம்பந்தம் தான் ஏதோ ஒரு அர்த்தம். அவ்வளவு மட்டும்தான். ஆனால் கௌரி யுக்தியினால உங்களுக்கு கோஷம் வரும்பொழுது கங்கா சம்பந்தி தீரே கோஷம் இல்லை, சைத்திய பாவனத்வாதி விசிஷ்டோ கோஷம். கங்கை இருக்கிற குணங்கள் கங்கா நதியில சைத்தியம் இருக்கு, குளிரா இருக்கு, பாவனமா இருக்கு. கங்கா நதி ரொம்ப பவித்திரமான நதி. அப்ப அதுல இருக்கிற அந்த கோஷம் தான் ஒரு கிரகம் வச்சுக்கோங்க. அந்த கங்கா நதியில் இருக்கு என்னுடைய வீடு, கங்கா நதி இருக்கு. கங்கா நதியில் இருக்க சொல்லும்போது கங்கா நதியில் இல்லை, கங்கா நதியோட தீரத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, கங்கா நதியிலும் இருக்கு. அதனால குளிரா இருக்கும், ரொம்ப பாவனமா இருக்கும். அப்படி ஒரு பிகர் நமக்குள்ள உருவல இருக்கும். வருதுன்னா அது கௌரி யுக்தி இல்ல, சும்மா கங்கா சம்பந்தி தீரம் அவ்வளவுதான். கங்கை கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம் தெரியறதுன்னா லட்சணம். இப்ப இங்க லட்சணம் வந்திருக்கா கௌரி வந்திருக்கா நம்மளுடைய அனுபவத்தை வச்சுக்கலாம். நமக்கு எப்படி அர்த்தம் புரியுது? சிம்மம் மாணவர்கள் சொல்லும் பொழுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய கௌரியாதிகளோட சேர்ந்தவன் அந்த குழந்தை மாணவன். இப்படி ஒரு அந்த குணங்களை எல்லாம் அங்கே இருக்கிற குணங்களுக்கே தெரியல. கௌரி அங்கே இருக்கிற குணங்களும் தெரியல, அது சம்பந்தமா மட்டும் தெரியுது. சம்பந்தம் அது சம்பந்தம் அவ்வளவுதான் தெரியுதுன்னா லட்சம். இதுதான் சொல்ற பரசப்த விருத்தி அமரத்திர பதேதி எத்தியரீத உபயோ சதசம். புரியுதா? பரசப்தா, பரசப்தத்தினுடைய விருத்தி அமரத்திர பதே. பரசப்தம் அர்த்தம் இன்னொரு அர்த்தத்துல முக்கியமா இருக்கக்கூடிய சப்தம் சிம்ம சப்தம். சிம்ம சப்தம் இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்மம் ஒரு மிருகம், மாணவன் அர்த்தம் கிடையாது. அப்ப மாணவன் என்ற அர்த்தம் இல்லாத ஒரு சப்தம், முக்கியார்த்தம் வேற விதமா இருக்கு. அப்பேற்பட்ட சப்தம் சிம்ம சப்தம். நீங்க எப்படி என்ன விவசாயம் பிரயோகம் பண்ணிருக்கீங்க? அந்த மாணவன் என்ற அர்த்தத்தை போதிக்கிறதுக்காக சிம்ம சப்தம் பிரயோகம் பண்றது. அது எப்படி கேட்டால் சிம்மத்தில் இருக்கிற குணங்களோடு சேர்ந்து மாணவனை புரியட்டும் என்ற அபிப்பிராயத்துல மாணவன் என்ற அர்த்தத்துல சிம்ம சப்தத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்க. அதனால பரசப்தம் பரத்திர பயிற்சி. இது ராமதிகார சொல்ற வார்த்தை. பரசப்தா பரத்திர லட்சியமான குணயோகேன வர்த்ததே பிரயோக பிரதிபத்தோ என்ற நம்பதிபக்தி தத்திர சப்தத்தை குணத்துவம் காமதி. ராமதிகார சொல்ற பரத்திர விஷயமான சப்தம் இன்னொரு அர்த்தத்துல முக்கியமா இருக்கக்கூடிய சப்தம். சில டிக்ஷனரியில் பார்த்தா வேற அர்த்தம், ஆனா அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணல, வேற அர்த்தம் யூஸ் பண்ணிருக்காங்க. பரசப்தா இன்னொரு அர்த்தத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை இன்னொரு அர்த்தத்துல கொண்டு வந்த பிரயோகம் பண்ற இடத்துல கௌரி கூட சொல்லலாம், லட்சணா கூட சொல்லலாம். அந்த விஷயம் ரெண்டு ஒரே மாதிரி தான். லட்சணாவத்தியா இருந்தாலும் இன்னொரு அர்த்தத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய சப்தம் இன்னொரு அர்த்தத்தை போதிக்கிறதுக்காக பிரயோகம்
अपरत्र भवेदिति यद्यपि इदम् उभयोः सदृशम् उभयोः लक्षणायाः गौण्याश्च लक्षणया இருக்கட்டும் கௌணியா இருக்கட்டும் இன்னொரு அர்த்தத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சப்தம் இன்னொரு அர்த்தத்தில் பிரயோகம் பண்றது என்பது துல்லியம். அதையோ ததாவின் விபாகரம் குணமஸ்தி லட்சணம் அவாந்தரகம். இப்படி இருந்தாலும் ஜோடியின் லட்சணையும் ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு விபாகம் பண்றதுக்கு கைத்தறி லட்சணங்கள் இருக்கு. என்ன லட்சணம்? அந்த சொல்லுங்க. குணதோ குணவத்தி இஷ்யதே யமனா வியாட்சணி சந்ததி. குணதோ குணவத்தி, இங்க இருக்கிற குணங்களை வச்சுட்டு இன்னொரு அர்த்தத்தில் பிரயோகம் பண்றது. இப்ப வானவன் சிம்மமே அர்த்தம் இல்லை, ஆனா சிம்மத்தில் இருக்கிற குணங்களோடு சேர்ந்தவர் என்ற அர்த்தத்தை புரிய வைக்கிறது சிம்மோ மாணவர்கள் சொல்றது. அதாவது குணதோ குணே வத்தி, குண அனுதானே வந்தே வத்தி. எங்கே நடக்கிறதோ அங்கே ஜோடி வத்தி. அவரா லாட்சணிக்கு சந்ததே, சந்ததினா சம்பந்தம். இதற்கு முக்கியார்த்தமும் லட்சியார்த்தம் சம்பந்தம் தெரிகிறவங்க. முக்கியார்த்தம் இருக்கக்கூடிய குணங்கள் தான் தெரியவில்லை. அப்படி இருந்தால் லட்சணம் இல்ல. சாஸ்திரம் உபன்யாசம் சொல்லக்கூடாது, சும்மா உபன்யாசம் சொல்லக்கூடாது. உபன்யாசம்னா உபன்யாசத்துக்கு வார்த்தை வந்ததுன்னா ஒரு ரோமாஞ்சப்படுத்துறதுக்கு குளோரிஃபை பண்ற மாதிரி அதுக்குதான் பிராதானியமா உபன்யாசம். வஸ்துஸ்திதி எழுதுன்னா சாஸ்திர வாக்கியம். இந்த உற்சாகப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் சொன்ன உபன்யாசம். அப்ப அப்படி சொன்ன உபன்யாசம் இல்லைன்னா கிளாஸ் சொல்லு. ஏன்னா இருக்கிறது உங்களுக்கு ரோமாஞ்சம் வந்தாலே இல்லை, உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. இருக்கிறது இருக்குதான், அவ்வளவுதான் உத்தேசத்துக்கு அது உபன்யாசம் இல்லை. அப்ப வாக்கியாசம் கிளாஸ் சொல்லலாம். இப்போ இது சம்ஸ்கிருதம் சொன்னாலே வாக்கியாசம் இல்லை, சாஸ்திர விஷயமா இருக்கணும். சாஸ்திரியமான ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றதுன்னா ஒரு வாக்கியாசம் தான். இப்ப பல சதத்துக்கு அப்படி நடக்கிறது. நான் பார்த்திருக்கேன். சம்ஸ்கிருதம் தெரியாததா நம்ம கோஷ்டியில் நிறைய இல்லை, வைஷ்ணவ கோஷ்டியில பார்த்திருக்கேன். சம்ஸ்கிருதம் தெரியாதவா வாக்கியாசம் பண்ணுவான். இந்த லௌகிக உத்தியோகத்துல இருந்தவன் கொஞ்சம் தமிழ்ல சொல்ற மாதிரி அதிகாரங்கள்ல தமிழ் சொல்லுவான். மாத்தவர்கிட்ட இருக்கு, அவனுக்குலாம் கன்னட பாஷை தான் முக்கியம். சம்ஸ்கிருதத்துல ரொம்ப இது இல்லை. கன்னட பாஷை தான் எல்லா விவகாரம் சொல்றது மொத்தமே கன்னட பாஷை. இப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கு தமிழ்ல சொன்னாலும் ட்ரெடிஷனல் குழந்தைகளை விவாதம் பண்றதுல கிளாஸ் எடுக்கும்போது சம்ஸ்கிருதம் தான் யூஸ் பண்றது. எல்லாமே சம்ஸ்கிருத விவகாரம் தான். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. சீரியஸ் கிளாஸ் நடத்தும்போதும் கன்னட பாஷை வாக்கியாசம் அப்படிதான். அதுதான் கன்னட. ஆனா விஷயம் சாஸ்திரியம். அப்படி நிறைய விவகாரத்தை வார்த்தை இருக்கு. மற்றவா இந்த கன்னட தெரியாதவா இருக்கிறதா மற்றதான் சொல்லும்போது எல்லாமே ஏன்னா அவா கருதுறது கன்னட தான், கன்னட தான். அவள் சம்ஸ்கிருதம் கிடையாது. அதனால சாஸ்திரிய விஷயம் சம்ஸ்கிருதம் சொன்னாதான் நம்ம சாஸ்திரிய விஷயம் ஆயிடும்ன்றது இல்லை. அதுவும் யூஸ் பண்ணா சொல்ல முடியாது. உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பரிமிதி இருக்கு. ஆனால் இந்த கரெக்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் மற்ற பாஷை சொல்லலாம். குணதோ குணவத்தி இஷ்யதே யமரா லாட்சணிக்கு சந்ததே இது வேதகமஸ்தி லட்சணா குணவத்தியோ வேதவாதினா. ஏன்னா நையாயிகால் ஜோடி வத்தியை தனியா விட்டது இல்லை, எல்லாமே லட்சணம் சொல்றான். சத்தத்தை பிரேவத்தி சட்ட லட்சணாக்கா அவ்வளவுதான். வேதவாதினா சொல்லும்போது மீமாம்சங்கள் வேதாந்திகள் ரெண்டு பேர் வேதவாதிகள். அவ ரெண்டு பேரும் ஜோடி வத்தி ஒத்துக்கா. அது வேதாந்திகள் சில பேர் ஒத்துக்க வேண்டியதில்லை, ஒரு பட்சம் இருக்கு. வேதாந்த பரிபாஷையில ஜோடி ஒத்துக்கிட்டுனா அதிரித்தான் ஆங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவர் பொதுவா சொல்ற ஜோடி வத்தியை ஒத்துக்கிட்டார். நித்திய அடுத்த சொல்றேன். இன்னைக்கு ஒரு 5:30 முடிக்கிறேன்.
ட்ரெயின் இருக்கிறாங்க. அது ஒண்ணு இன்னொன்று போறோம் ட்ரெயின்ல சிவராத்திரி அந்த 7 முக்கால் ட்ரெயின் नित्य शुद्धो बुद्ध मुक्त सत्य सूक्ष्म विभुशास्त्रीय आनंदाद्रिय परतोहमस्मि प्रत्यक्षादं नास्तमक्षीर नित्य शुद्धो बुद्ध मुक्त स्वभाव नित्य शुद्ध बुद्ध मुक्त स्वभाव नित्य शुद्धो बुद्ध मुक्त स्वभाव सत्य सूक्ष्म विभुशास्त्रीय आनंदाद्रिय परतोहमस्मि प्रत्यक्षादं नास्तमक्षीर இதெல்லாம் தத்துவசி வாக்கியார்த்தம் இப்படி கிடைக்கிறது. நித்யா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அடிக்கடி சொல்லணும். நித்யாக அழிவில்லாதது உற்பத்தி நாசங்கள் இல்லாதது நித்தியம். சுத்தா சுத்தோட நிர்தர்மகம் அர்த்தம் தர்மங்கள் கிடையாது. சுத்தம் புத்தம் ஞான சுரூபம் அர்த்தம் முக்தம் சுதந்திரம் அர்த்தம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தம் இருக்கு. ஏதோ உபன்யாசத்தில் சொல்ற மாதிரி இல்லை. நித்தியம் உற்பத்தி நாசனம் சுத்தம் நிர்தர்மகம் தர்மம் இல்லாதது புத்தம் ஞான ஸ்வரூபம் முக்தம் சுதந்திரம் சுதந்திரம் அந்நியாபேட்சா இருக்கு. இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது இல்லை. சுதந்திரம் சத்தியம் அமித்ஷா நிச்சயம் இல்லை. சூக்ஷ்மம் துருவிநேயம் சூக்ஷ்மம்னா அதுவும் அர்த்தம் இல்லை. துருவிநேயம் அசத்தில்லை. சத்ரூபம் தன்ன அசத்தில்லை. விகு வியாபகம் சின்னமில்லை. அத்விதீயம் இடியது சஜாதி விஜாதிய சொல்வது எதிரிடம். ஆனந்தாப்தி ஆனந்த சுரூபம் வார்த்தையார்த்தம் ஆனந்தத்தினுடைய அப்தி கடல் அர்த்தம். விவக்ஷத அர்த்தம் ஆனந்த சுரூபம். அப்படி இருக்கக்கூடிய யஹ பரஹா அப்படி தெரியக்கூடிய எந்த ஒரு பரமாத்ம சைதன்யம் இருக்கோ சஹா அஹமஸ்மி பிரத்யக்ஷம் அப்பேற்பட்ட பரமாத்ம தத்துவத்தை பிரத்யேகா தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட பரமாத்ம தத்துவம் இருக்கிறது தெரியுது. ஆனா நான் இல்லை வேற எங்கேயோ இருக்கு என்றது விட்டு நான் என்ற எண்ணத்துக்கு வரலாம். இது தத்துவத்திலிருந்து ஆர்த்தியமா தெரியக்கூடிய பிரத்யேகம் பிரத்யேக ஸ்வரூபம் ஆபரண வாக்கிய பிரத்யேக ஸ்வரூபம் நாற்ற பக்ஷீகள். இந்த விஷயத்துல சந்தேகத்துக்கு அவகாசம் இல்லை. அச்சித் சுகாத்மகம் கதையத்தி கேள்வி அச்சித் சுகாத்மகத்தை கதையத்தி கேள்வி பிரமேதனானி இத நாஸ்திய வகூஷி தேஷாம் புருஷோ புரஸ்தி அகரூப விருத்திபாவா. பிரம்மஸ்வரூப லட்சணம் சொல்லும்போது என்ன ஸ்வரூப லட்சணம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அது ஸ்வரூப லட்சணம் சொல்லுவாங்க. இப்போ ஸ்வரூப லட்சணத்தை என்னென்ன கேட்கணும் கேட்டா சச்சித் சுக அத்வயம் சத்தம் சித்தம் சுகம் சுகத்துவம் அத்விதீயத்துவம் இது நாலும் சேர்க்கணும்னு சில பேர் சொல்றாங்க. அப்படின்னா சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் அத்வய ரூபமாகவும் இருக்கு. அப்போ இந்த 4 எண்ணங்கள் ஒரு தர்மமா தெரியறதான தர்மம் இல்லை. ஸ்வரூபமே ஸ்வரூபத்திலேயே சேர்ந்தது. இது தத்துவம். சித்துவம் ஞானத்துவம் ஞான ரூபமா இருக்கிறது என்றது. சுகத்துவம் ஆனந்தத்துவம் அத்விதீயம் இது 4 அந்த பிரம்மஸ்வரூபத்தில் சேர்க்க வேண்டியது. அதனால 4 சேர்ந்த பிரம்மஸ்வரூப லட்சணம் என்றது சில பேர் சொல்றாங்க. மற்ற சில பேர் சொல்றாங்க சுகாத்மகத்தை பிரசயத்தை கேள்வி அத்விதீயத்தை சேர்க்க வேண்டாம்.
ஸ்வரூபத்தை சேர்த்து வைக்கிறார். என்ன காரணம் பார்க்கிறோம்? ஆச்சரியம் சொல்லும்போது இரண்டாவது என்ன வச்சுட்டு நாங்க இது ஆச்சரியம் சொல்றோம். அப்ப அது இன்னொன்னு அபேட்சித்து சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஆச்சரியம் சொல்லும்போது திவ்யம் ஏதோடு இருக்கு, அது அதோட சம்பந்தம் இல்லை என்ற அர்த்தத்துல அங்கே முடிக்க வரணும். அப்போ ஆச்சரியம் திவ்ய சம்பந்த ரகிதம். அப்ப திவ்யத்தோட சம்பந்தப்படுத்திதான் அத்திரியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியும் இல்லையா? அத்திரியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது திவ்யம் சேர்ந்ததில்லை. அப்ப திவ்யத்தை சேர்ந்துதான் அந்த அத்திரியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்றதுனால அதை சொரூபமாக சொல்லலாம். சொரூபத்துல சொரூபம் என்ன சொல்லும்போது திவ்யம் என்ற எண்ணமே வரக்கூடாது. அதுல என்ன திவ்யத்துடைய சம்பந்தம் இல்லை. தத்துவம் தத்துவம் அவ்வளவுதான். தத்துவம் என்ன அது திவ்யத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இல்லை. ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அவ்வளவுதான். அதிவியத்துவம் அப்படி இல்லை. ரெண்டாவது திவ்யம் வந்துடும். அதனால அது சுரூபம் வேண்டாம். சச்சித் சுகாத்மகம் அவ்வளவுதான் போதும். சுரூப லட்சணம் என்ன? சச்சித் சுகாத்மகத்துவம். இது கவயத்திக்கு பிரதயத்திக்கு பிரம்மேதராணி நிலநாஸ்திய மோக்ஷி ஏஷா புருஷோ புரஸ்தி அபரரூப நிவர்த்தி பாவா. அதான் சொல்றது. அதிவியத்துவம் சேர்க்க வேண்டாம் என்பது காரணம் சொல்றது. பிரம்மேதராணி பிரம்மத்தை விட்டு இதரம் ஆயிருக்கக்கூடிய பிரம்மேதராணி சில ஆக்கிய வமோக்ஷினா வகுண சரீரம். பிரம்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டா பிரம்மத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அத்விதீயத்துவம் என்ற தன்மை அதிக வேண்டாம். பிரம்மேதராணி சில அத்திய வமோக்ஷி திவ்யம் என்றது பிரம்மத்தின் சொந்த சரீரத்தை சேர்ந்ததில்லை. அதனால ஏஷா புத்தோ குடத்தி அபரரூப நிவர்த்தி பாவா. அபரரூபம் நிவர்த்தமாயிருந்தால் எது புத்தியில பாதிக்கிறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அபரரூபம் நிவர்த்தமாயிருந்தால் எது புத்தியில் பாதிக்கிறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். இப்ப அத்விதீயமும் பாதிக்கிறது இல்லை, அது அனாவசியம். திவ்யத்துக்கு ஒரு சக்தி இருந்த சமயத்தில் தானே அத்விதீயம் அத்விதீயம் இருக்கிறார். இந்த திவ்யத்தோட சம்பவமே போயிடுது. இப்ப நம்ம விசாரம் பண்ணும்போது பிரம்மா அத்விதீயம் சொல்லலாம். ஏன்னா திவ்யம் தெரியுது. அந்த திவ்யத்தோட சம்பந்தம் இல்லை என்ற அர்த்தத்துல பிரம்மத்தை அத்விதீயமாக இருக்கணும் உபதேசம் பண்ணலாம், கிரகிக்கலாம். தத்துவஞானம் வந்த அப்புறம் திவ்யத்துக்கு பிரகதியே போயிடுதுன்னா அத்விதீயம் என்ற வார்த்தை இருக்கு. அதனால திவ்யத்தினுடைய நிவர்த்தி வந்த பிறகு நமக்கு புத்தியில் எந்த சுரூபம் பிடிக்கிறதோ அதான் பிரம்மஸ்வரூபம். அந்த சுரூபத்துல அத்விதீயத்தும் சேர்க்க வேண்டாம் அபிப்பிராயம். அதான் அதுதான் சாந்தம் சிவம் இருக்கு. எல்லாமே சுரூப லட்சணமா சொல்ல வேண்டும். அதுல இது மட்டும்தான் சுரூபம் இருக்கு. வார்த்தையிலே சொல்ல இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்கு. அது கூட இவங்க சேர்க்கல. அது கூட சேர்க்கல. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் போனப்புறம் அவசியமா எது குறிக்கிறவங்க பிரம்மஸ்வரூபம். அதுல மற்ற உதாரணத்தை வச்சுட்டுதான் இதையும் பண்ண முடியும். அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கணும். அவ்வளவு இல்ல இல்ல வேற இல்லை. அதை சம்பந்தப்படுத்தினா அத்திரியம் சொல்ல முடியும். தேவையில்லை. இப்ப சுத்தி ரெண்டும் இல்லையா தெரிஞ்சு போச்சு. ரெண்டும் இல்லை சொல்றது அப்புறம் தெரியுது. யாருக்கு அது ரெண்டும் ஒரு திரவம் ஏற்பட்டிருக்கோ அவனுக்கு உபதேசம் பண்ணுவதானே. ரெண்டு சம்பந்தம் இல்லாத கேவல பதார்த்தம் சொல்லணும். சுத்தி தெரிஞ்சிடணும். இப்போ ஏன்னா அந்த திரவமே இல்லாத எனக்கு சுத்தி செய்யறதுனால ஆரோக்கிய ரீதமா செய்யறது அங்கே சுத்தி செய்ய சுத்தி செய்யறதுதான் வேற ஒண்ணு இல்லை. அப்ப
அத்விதீயம் உபதேசம் பண்ணணும். அந்த ஆரோக்கிய பதார்த்தமே போச்சுன்னா அதுக்கப்புறம் சத்தியம் ஆனந்தம். அனந்தம் ஒரு சேர்க்கல. அனந்தம் ஏன் சேர்க்கலன்னா அனந்தம் என்ற வார்த்தைக்கு அபரிச்சின்னம் நெகட்டிவ் அது அபரிச்சின்னம். அப்ப பரிச்சின்னமா ஏதோ இருக்கு அப்படி இல்லைதான அங்க போய் வரணும். அப்ப பரிச்சின்னமா ஏதோ இருக்குன்னு அபரிச்சின்ன சொல்லணும். அது கேட்கணும். நம்ம அது நெக்லேட் பண்ணக்கூடாது. எது கிடைக்கிறதோ அதை சொல்லணும். அந்த சுலபத்துல நெக்லேட் பண்ண சமயத்துல நீங்க மனதில் இந்த வார்த்தைகள் சேர்க்க வேண்டாம். நெக்லேட் பண்றதுக்கு அபரிச்சின்னு சொல்லணும். அதுல நீ எல்லாம் சொல்லணும். அப்போ நெக்லேட் பண்ணுறோம் தெரியாத கேட்கிறது சுலபம் என்ன கேட்கும்போது அப்போ சாகாட்ச பதார்த்தம் சேர்க்க வேண்டாம். சத்தியம் சொன்னா சாகாட்சம் இல்லை. ஞானம் சாகாட்சம் ஆனந்தம் அவ்வளவுதான். பரிச்சயம் சொல்வது பரிச்சயத்தோடு சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அது விதியத்தோடு சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதோட சுலபத்தை சேர்க்க வேண்டாம் ஒரு பட்சம். அதுல இன்னும் சுலபம் செய்கிறேன். பிரம்மேதி சேஷி பதமத்திரை லட்சியமேகம் சேஷாணி லட்சண சமர்ப்பணம் அத்திய புரியுள் லட்சியார்ப்பணேன சக லட்சணவாதி சர்வம் பங்கச்சத ஏவனபதம் திரயவாதினேவா. இப்போ என்ன சொல்லுங்க, பிரம்மேதி சேஷி பதம். சேஷினா லட்சியம். லட்சியத்தை சொல்லக்கூடிய பதம் பிரம்மாந்தம். சேஷி பதம் லட்சியவாசக பதம். பிரம்மவதி பிருத்திவி சொல்லும்போது பிருத்திவி என்பது லட்சியவாசக பதம். அதோட லட்சம் பிரம்மவதி அந்த மாதிரி பிரம்மா சொல்லும்போது லட்சியம். லட்சம் என்ன? சத்திய ஞான ஆனந்தாத்மகத்துவம் சொல்லுவோம். சத்திய ஞானம் ஆனந்தா பிரம்மேதி சேஷி பதமத்திரை லட்சியம் ஏகம். லட்சியம் என்ன? ஒன்றுதான், ஒரே ஒரு லட்சியம். சேஷாணி லட்சண சமர்ப்பணம் அத்திய புரியுள். மற்ற பதங்கள் சேர்ந்து ஒரு லட்சணத்தை கொடுக்கிறது. சத்தியமாவும் ஞான ரூபமாவும் ஆனந்த ரூபமாவும் இருக்கிறது ஏதோ அது விதம்தான். இப்படி சத்தியஸ்வரூபமாவும் ஞானஸ்வரூபமாவும் ஆனந்த ஸ்வரூபமாவும் எது இருக்கிறதோ இருக்கோ அது பிரம்மா. இப்படி ஒரு லட்சணத்தை கொடுக்கிறது. சேஷாணி லட்சண சமர்ப்பணம் அத்திய புரியுள் லட்சியார்ப்பணேன சக லட்சணவாதி சர்வம் சங்கச்சதே அருணபதம் திரயவாதினேவா. அருணபதம் திரயவாதினா அது ஒன்றும் சின்ன விஷயம் தான். அருணையா வித்யாசியா ஏகஹாயியா சோமம் கிரீணாதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இங்கே கொண்டு வந்து இருக்குன்னா ஒன்றும் சின்ன விஷயம் தான். இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய லட்சணத்தை தான் இது சொல்றது. வேற என்னுடைய லட்சணத்தை சொல்லல. அது காமிக்கிறதுக்காக உதாரணம் காமிக்கிறார். அது மீமாம்சாரிக்காக உண்மையா சொல்லணும். அதனால கொஞ்சம் சொல்லணும். பெருசா சொல்ல வேண்டியது. அருணையா வித்யாசியா ஏகஹாயியா சோமம் கிரீணாதி. சரி, அது அப்புறம் சொல்றேன். ஏன்னா அதோட சம்பந்தம் பண்ணிட்டு அடுத்த சோழர்கள் அந்த விஷயம் வருது. அடுத்த ஸ்லோகத்துல விட்டா பரஸ்பரா பிரதிபத்தி ரேகா ஏவம் இதற்கு உபாதேயம் சமஸ்தா லட்சியத்து கருத்து மகதத்ரயவஸ்துவ திரயம் அருணையா வித்யாசியா சோமம் ஏகஹாயியா சோமம் கிரீணாதி. அந்த உதாரணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்